வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்க் இதை பற்றி பெரிய பரபரப்பு போயிட்டுருக்கு. செக்மெண்ட்டு டாப் மேட்சாக இருந்தது, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஒரு வீக் இல்லை, ஆனாலும் இந்த ஸ்டோரியே உடலை சும்மா வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா சிஎம் பங்க் அன்னைக்கு ஈர்த்தது ரோமனை மட்டும் இல்லை, அவங்க ஃபுல் ஃபேமிலியையும். அப்போது ஃபேமிலியை தான் ஊசோஸ் கம்முன்னு இருப்பாங்களா? ஊசோஸ் பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஊசோஸும் பங்க்கும் பார்த்திங்கன்னா செக்மெண்ட் கட் பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎம் பங்கு கூட ஊசோஸும் இருந்திருப்பாங்க. இப்போ ரோமன் கூட எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி சிஎம் பங்கு கூட இருந்திருப்பாங்க. இப்போ சிஎம் பங்கு கூட ரோமன், செத்ராலன்ஸு, அப்புறம் அந்த டீன் ஆம்ப்ரோஸ் இவங்களும் இருந்திருப்பாங்க. சிஎம் பங்கு பெருசாக உருவாக்க விட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்களாம் ரோமனுக்கு சொம்பு தோக்கணவங்க, நீங்கள் உங்களாலாம் ஒன்றும் முடியாது, ரோமன் டென்த்துக்கு திருப்பி ஜாலரை அடிச்சுட்டு அவங்க கூட இருக்க போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் இதை பார்த்துட்டு இருந்த ஊசோஸு கொஞ்ச நேரம் கேட்டே இருந்தாங்க. அப்புறம் சாரி கேட்குற மாதிரி கேட்டார் சிஎம் பங்கு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கடுப்பாகி கலாச்சி விட்டோன்னே சும்மா ஜிம்மி ஊசோ வச்சாருங்க சாப்பு, அடித்து போட்டு நம்ம ஆளுங்க போயிட்டாங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் இல்லாத அப்போ ஊசோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பில்டு பண்ண போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இருப்பார். ஒன் வீக்கில் இருக்க மாட்டார். இப்போ இந்த வீக் வர போகிறாரா, அவர் பார்த்துப்பாரா மீதியை, அதுக்கடுத்த வீக்கில் அவர் இருக்க மாட்டார், இவங்க பார்த்துப்பாங்க. மேபி ஜேக்கும் இவருக்கும் மேட்ச் நடக்கலாம், ஒரு மேட்ச் இந்த சம்டைம் மண்டே நைட்ரா ஏதோ ஒரு இதில் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேக் ஆஃப் 42 விசஸ் ட்ரூ மேக்கன்டையரு. இப்போ பேட்டில் 4 பேட்டில் 5 நடக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு வெங்காயமும் நடக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரூமர் வந்து இருந்ததில்ல, ஜேக் ஆஃப் 42 விசஸ் ட்ரூ மேக்கன்டையர் ரெஸ்ல்மேனியா 42 நடக்குன்ற மாதிரி. இப்போ ட்ரூவை பிரிச்சுட்டானுங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா திருப்பி தம்பி நீ பலியாடா ஆகுப்பா, உன்னை சும்மா வச்சுட்டு யூஸ் பண்ணுறோம். ட்ரூ மேக்கன்டையர் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்க. எப்படியாப்பட்ட ஸ்டோரி லைனும் போவார், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மூமெண்ட்டு கொடுத்து எவ்வளோ இது பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி சிறப்பாக பண்ணி தருவார். இந்தமாரி ஆளுங்களை வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கேட்டது, நல்லா யூஸ் பண்ணி பண்ணுங்க. மற்ற ரேஸில் யூஸ் பண்ணிட்டு ஒரு இதாக பண்ண போகிறானுங்க. இப்போது ஜேக்கா ஃபோட்டோக்கிட்ட மோதி மட்டும் என்ன பண்ணுவார், ஒன்றும் இல்லை, நல்லா ஜேக்கா ஃபோட்டோ வளர்த்து விடுவார், நல்லா டாப்பில் சண்டை போட்டு வளர்த்து விட்டு முடிச்சு விட்ருவார். இவர் மேட்சை தோக்க போகிறாரு. அதுதான் நடக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே அப்செட் ஆகிடும். வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரூ மேக்கன்டையர் இஸ் த டிசோவைட் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்ரிஷியேட்டு நம்ம என்றைக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்கும் இதோட 4 டைம் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணார். 4 டைம் 2 டைம் க்ரௌடில், ஒரு டைம் 5 நிமிஷத்தில் போயிடுச்சு, ஒரு டைம் பார்த்திங்கன்னா 56 நாட்டுக்குள்ள ஆயிடுச்சு, சாம்பியன்ஷிப்பை பிடிங்கி விட்டானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் ஃபேக்ஷனை பற்றி இப்போது விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. செத்ராலன்ஸ் ஃபேக்ஷன் ஓகே தான், தரமாக பண்ணிகிட்ருக்காரு. சில பக்கம் இருந்து எதிர்ப்பு வந்துட்டுருக்கு, அதையும் பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்குது. செத்ராலன்ஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? இதுனா சும்மா சைடில் ஆளுங்க வராங்க, சும்மா மொக்கையாக பண்ணிகிட்ருக்காரு, வேறு ஏதாவது பண்ணலாமேன்ற மாதிரி பட்சத்தில் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்திங்கன்னா இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக அடி வாங்க இந்த விஷன் டீமு எல்லாம் இன்ஜுரி ஆகி ஸ்டோரியே மூழ்கிடுச்சு. இந்த விஷனே ஃபெயில்டு தான் நிலமை. இப்போ ஏதோ இருந்தாலும் பார்க்கலாம்பா, விஷனு கவுத்துக்கல ஓரளவு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. விஷன் நல்லா இருக்கேன்ற மாதிரி எண்ணத்தில் வந்ததுன்னா சித்ராலன்ஸில் தான் இந்த மாஸ்கடு மேனில் வந்து இந்த மாஸ்கடு கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு வந்து சித்ராலன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பாட்டி பாடுகிறாரு. ஆடம் பேர்ஸே பார்த்திங்கன்னா திணற அளவுக்கு பண்ணுறது பார்க்க கொஞ்சம் வியர்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்குது. அடுத்து என்ன பிடிச்சிருவாங்களோ அப்படி இப்படின்னு யோசிக்க தோணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎம்என் பிஸ்ட் கதை ரொம்ப மோசமாக போய்ட்டு இருந்தது. இப்போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேக் டீமில் போட்டிருக்காங்க ஆட்ருத்து கூட. இப்போ சாம்பியன்ஷிப்பும் மோத போகிறாங்க சோலோ சிக்காவா டீமுக்கு அகேன்ஸ்டாக. நல்லாயிருக்கும். அவங்க டீமில் அத்தனை பேர் இருந்தாலும் டேமியன் பிஸ்ட்டு பற்றி சொல்லவே வேணாம். அவர் நின்று ஒருத்தாலே 2-3 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற அளவு இருக்கும். ஆட்ருத்தும் ஃபன்னி பாயிருக்காரு. ஒரு முரட்டாலும் ஒரு காமெடி பீஸும் சேர்ந்து என்ன நடக்கும்,
வேறு லெவலில் இருக்காதா? சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாங்களான்றது தெரியல. விஷமினால் வச்சா வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சோலோ சிக்காவை பக்கம் 5 பேர் இருக்காங்க. அதனால் ரொம்பவே இதுவாக போகும். இந்த டீம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை டேவிட் பிஸ்டை கவுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் மற்றவனை பொறுத்தளவுக்கு டேவிட் பிஸ்டை கவுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அப்படி இல்லை. இந்த டீம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டான அப்டேட் நியூஸஸ் இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துக்கோங்க. பை பை கைஸ்.